விஷயம் இந்த மாதிரி அவங்க வீடு தேடி வருது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா பார்த்தீங்கன்னா விஜயும் மனோஜும் பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய வேலையை பார்க்குறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா அதனால அவங்க தான் கடைசியில் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அதாவது ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்தோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி இங்கே மீனா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் அங்கே இருந்த விஜய் பார்த்தீங்கன்னா மீனாவா மீனா அங்கே இருக்கு அவ்வளோதான், இது அவளோட வீடுலாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி இங்கே இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சரிம்மா இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கயுமே ஆமாம்மா இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு சொல்கிறாங்க என்ன அந்த பூ வியாபாரிகள் சங்கத்துல இருந்து வந்திருக்கீங்களா, அவள் ஜெயிச்சாலும் ஜெயிச்சா அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் அடிக்கடி வேற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களும் ஏமா நாங்கள் அங்கெல்லாம் இருந்து ஒன்றும் வரல, நாங்கள் வந்துட்டு ஒரு கார் கம்பெனில இருந்து வந்திருக்கோம், அதாவது இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் ஒரு புது ரக கார் ஒன்று இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த ஒரு கார் இந்த மாதிரி மீனா கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ரீசெண்டாக இப்போ பூ வியாபாரிகள் சங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இந்த காரை கொடுத்தோம் அப்படின்னா அது எங்களுக்குமே ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கும், அதனால தான் 50 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த புது ரக கார் அந்த மீனாக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லியுமே அதை கேட்ட மனோஜ் என்னது 50 லட்ச ரூபாய் கார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருந்த விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே என்னங்க இந்த விஷயத்தை முதல்ல சொல்ல வேண்டாம், நீங்க எதுக்கு அந்த மீனாக்கு போயிட்டு இந்த காரை கொடுத்துக்கிட்டு, அது அந்த காருக்கான தகுதி அவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது, நீங்க வந்துட்டு இந்த காரை என் பையன் மனோஜ் இந்த இருக்கல இவனுக்கு கொடுங்க, இவன் தான் வந்துட்டு நிறைய பிடிச்சிருக்கான், பெரிய பெரிய பிசினஸ்லாம் பண்ணதான் மிகப்பெரிய தொழிலதிபர், இவனுக்கு நீங்க கொடுக்குறது தான் உங்க காருக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா என்னமா அப்படி சொல்றீங்க, இவர் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்றீங்க, இவரை நாங்க எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, இவரை நம்பி ஒரு சைக்கிள் கூட கொடுக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் நீங்க மீனா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட விஜயாக்கும் மனோஜுக்கு அடங்க கொய்யால என்னடா அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.